ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு இந்த காலாண்டுக்கான வட்டி விகிதத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா, என்ன வட்டி விகிதம் தராங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிதி அமைச்சகம் ஒவ்வொரு காலாண்டிற்கும், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமோட வட்டி விகிதத்தை அறிவிக்கிறாங்க. அதுபடி இந்த வருடத்துக்கான ஜனவரி டு மார்ச் 2025 காலாண்டுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அக்டோபர் டு டிசம்பர் 2024 காலாண்டில் இருந்த அதே வட்டி விகிதம்தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சகம் சொல்லியிருக்காங்க. வாங்க அதன்படி எந்தெந்த ஸ்கீமுக்கு என்ன வட்டி விகிதம் தராங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க, அதுக்கு 4% வட்டி. அடுத்து ஆர்டி அப்படின்னு சொல்கிற ரெக்கரிங் டெபாசிட், அதுக்கு 6.7%. அடுத்து எம்ஐஎஸ் அப்படிங்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதுக்கு 7.4%. அடுத்தது 1 இயர் டைம் டெபாசிட், அதுக்கு 6.9%. 2 இயர் டைம் டெபாசிட், அதுக்கு 7.0, அதாவது 7%. 3 இயர் டைம் டெபாசிட், அதுக்கு 7.1%. அடுத்தது 5 இயர் டைம் டெபாசிட், அதுக்கு 7.5%. அடுத்து என்எஸ்சின்னு சொல்கிற நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இதுக்கு 7.7%. அடுத்தது எஸ்சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிற சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், இதுக்கு 8.2%. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே இதுக்கு தாங்க வட்டி விகிதம் அதிகம், 8.2%. அடுத்தது பிபிஎஃப்னு சொல்கிற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம், இதுக்கு 7.1%. அடுத்தது கேவிபி, அதாவது கிசான் விகாஸ் பத்ரா, இதுக்கு 7.5%. அடுத்தது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டு, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான். இதுக்கும் அதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்கீமுக்கு சொன்னாங்க இல்லையா, அதே சதவீதம் தான், 8.2%. அடுத்தது எம்எஸ்எஸ்இ மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இதுக்கு 7.5%. இது இந்த மார்ச் 2025ஓட இதோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற காலக்கெடு முடியறதா சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த காலாண்டுக்கான வட்டி விகிதம். நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் எது வட்டி விகிதம் அதிகம், உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு பார்த்து உங்கள் பணத்தை சேமித்து பயன்பெறுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.